ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. சாமுண்டேஸ்வரி கோவிலில் வச்சு செய்த செயல்னால ரேவதி ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாங்க. இனிமே கார்த்தி இல்லாத வாழ்க்கை நமக்கு வேண்டான்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம ரோகிணியும் எப்படியாவது ரேவதியை காப்பாற்றிடும் சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கார்த்தி அப்படியே பதட்டாகி கண்ணில் தான் கண்ணீர் மல்க எப்படியாவது நம்ம ரேவதியை காப்பாற்றிடு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டின போது கரெக்டாக மயில் வாகனம் வந்து நல்ல செய்தியை சொன்ன உடனே ரேவதி எனக்கு இப்பவே பார்க்கணும் போல இருக்கு, எப்படியாவது அவளை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாம நம்ம ரேவதியை பார்க்க வராங்க. ரேவதி கிட்ட இனிமே இந்த மாதிரி ஒரு செயலை செய்யவே செய்யாத, நான் எப்படி இருந்தாலும் எல்லாத்தையுமே நிரூபிச்சு அத்தையை சமாதானப்படுத்தி உன்னை எப்படியாவது கூட்டிட்டு போவேன், எதுக்குமே நீ கவலைப்படாத ரேவதி சொல்லிட்டு அப்படியே அன்பு மலையை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இன்னொரு பக்கமா நம்ம சாமுண்டேஸ்வரி சந்திரகலா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம கார்த்தி இந்த வாட்டி மாஸ்க் காட்டுறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறது பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வீட்டுக்கு வந்தோடனே நம்ம ரேவதியும் பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சாமுண்டேஸ்வரி ரேவதி கிட்ட வந்து இனிமே நீ கார்த்தியை பார்க்கவே கூடாது, அவனுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இன்னையோட எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கும் போது சந்திரகலாவை நீ சொல்றது எல்லாமே சரிதான்க்கா, இத்தனை நாளாக நம்மளை ஏமாத்திட்டே இருந்திருக்கான் அந்த ஃப்ராடு பையன், இனிமே அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இந்த ரெண்டு குடும்பத்தையும் நீ அவனால் ஒன்று சேர்க்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலாவும் மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ராஜராஜனும் நம்ம ரேவதி கிட்ட வந்து நீ எதுக்கு கவலைப்படாத ரேவதி, கூடிய சீக்கிரத்துல கார்த்தி எல்லாத்தையும் சரி பண்ணி உன்னை அந்த இடத்துக்கே கூட்டிட்டு போயிருவான், நீ கவலைப்படாம இருந்துட்டு சமாதானப்படுத்துறாங்க. என்னதான் சமாதானப்படுத்தினாலும் நம்ம ரேவதி சமாதானம் ஆகுற மாதிரி இல்ல. அப்படியே ரூம்ல வந்து கதவை போட்டிடுறாங்க. நம்ம ரேவதிக்கு கார்த்தி கூட வாழ்ந்த நாட்கள் எல்லாமே மனசுல வந்துட்டு இருக்கு. நம்ம கார்த்தி இல்லாம ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையே இல்லை, இப்படி ஒரு நிலைமை வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கூட அவங்களுக்கு நடந்த சம்பவம் எல்லாமே அப்படியே பிளாஷ்பேக்கா வந்துட்டே இருக்கு. நம்ம ரேவதி அதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிச்சிடுறாங்க. இனிமே கார்த்தி இல்லாத வாழ்க்கை நமக்கு தேவையே இல்லை, அம்மாவோட மனசு எந்த காலத்துல மாறும்னே புரிய மாட்டேங்குது, கார்த்தி வேற எப்படியாவது இதை சரி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாளுக்கு நாள் அம்மாவோட பிடிவாதம் அதிகம் ஆயிட்டு இருக்கே தவிர குறைஞ்ச மாதிரி இல்லை, இனிமே நமக்கு இந்த வாழ்க்கையை வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு ரேவதி ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாங்க. ரேவதியும் அதுல அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. நம்ம ரோஹிணியும் அந்த இடத்துல வரும்போது ஏதோ ஒரு சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா ஜன்னல் வழியா பார்க்கும்போது ரேவதி மயங்கினதை பார்த்த உடனே அப்படியே பதட்டாகி எல்லாரும் இங்க வாங்கன்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி மயில் வாகனம் ராஜராஜன் எல்லாரும் சேர்ந்த மாதிரி கதவை உடைச்சு ஒரு கட்டத்துல வீட்டுக்குள்ளேயே வந்துடுறாங்க. அப்படியே நம்ம ரேவதியை கை தாங்களா தூக்கிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம சந்திரகலாவும் சாமுண்டேஸ்வரிக்கிட்டையும் பார்த்தீங்களாக்கா, இந்த ரேவதிக்கு இப்படி ஒரு நிலைமை தேவையா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிரைவர் பையன் தான், அவனாலதான் இவ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா, நம்ம குடும்பமே இப்படி ஆனதுக்கு அந்த டிரைவர் பையன் தான் காரணம் சொல்லிட்டு சந்திரகலா நம்ம கார்த்தியை பத்தி அந்த இடத்துலயும் தப்பா சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி ரேவதியோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. மயில் வாகனமா எப்படியாவது ரேவதியை காப்பாத்திடணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த விஷயத்தை எப்படியாவது கார்த்திகிட்ட சொல்லிடலான்னு நம்ம கார்த்திகை ஃபோன் பண்ணும்போது கார்த்தியும் என்ன இவ்வளவு பதட்டமா பேசுறீங்க, என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது ரேவதி வந்து ஒரு தப்பான முடிவு எடுத்துறா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது நம்ம கார்த்தி அந்த இடத்துலயே பயங்கரமா பதட்டாயிடுறாங்க. அப்படியே கதறி ஆள ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த பரமேஸ்வரி பாட்டியும் என்னாச்சு கார்த்தி, எதுக்காக இவ்வளவு கவலைப்படுற அப்படின்னு விசாரிக்கும் போது கார்த்தியும் இல்ல பாட்டி, ரேவதி இந்த மாதிரி தப்பான முடிவு எடுத்துட்டாலும் அப்படி சொன்ன உடனே பரமேஸ்வரி பாட்டியும் அந்த இடத்துல பதறி போய் என்னாச்சையா, எதுக்காவா இந்த மாதிரி எல்லாம் செய்தா, எல்லாத்துக்கும் காரணம் அவளோட ஆத்தா சாமுண்டேஸ்வரியா தான் இருக்கா, ஏன் தான் இந்த சாமுண்டேஸ்வரி இவ்வளவு பிடிவாதமா இருக்காளோ, எப்படியாவது உன்னையும் அவளையும் சேர்த்து வச்சிடலான்னு பார்த்தா நாளுக்கு நாள் அவளோட பிடிவாதம் கூடிட்டு தான் போகுது, அவளோட பிடிவாதத்தினால தான் இவ்வளோ பிரச்சனையை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டியும் அந்த இடத்துல கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கார்த்திக்கு வேற வழியே தெரியல, எப்படியாவது அவளை காப்பாத்துறீங்கிற எண்ணம் மட்டும் நம்ம கார்த்தியோட மனசுல வந்துட்டே இருக்குது. சரி கடவுள்கிட்ட போய் வேண்டலான்னு நம்ம கார்த்தியும் பரமேஸ்வரி பாட்டியும் சேர்ந்த மாதிரி கோவிலுக்கு போறாங்க. கார்த்தி அந்த இடத்துலயே கோவில்ல அழ ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது ரேவதியோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. சாமுண்டேஸ்வரியும் எப்படியாவது ரேவதியை காப்பாத்திருங்கன்னு சொல்லிட்டு அங்க உள்ளவங்ககிட்ட
கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வெளியில் வந்து சொல்கிறாங்க, ரேவதிக்கு இனிமேல் எந்த ஆபத்தும் இல்லை, இப்போ நல்லபடியாக இருக்கான்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டோன்னே தான் சந்திரகலா சாமுண்டீஸ்வரிக்கு நிம்மதியாகுது. சந்திரகலா இந்த சுச்சுவேஷனை விடுற மாதிரி இல்லை, பாத்தியா நல்லா இருந்த குடும்பத்துக்குள்ளே இவன் வந்து இவ்வளோ வேலையை செய்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ் கிட்ட சொல்லும்போது, ராஜராஜனும் சந்திரா நீ கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கியா, எல்லாத்துக்கும் காரணமே நீ தான், உன்னால தான் இவ்வளோ பிரச்சனையும் அப்படின்னு சொல்லவும் நம்ம சந்திராவும் என்ன சொல்றீங்க மாமா, நான் இந்த விஷயத்துல என்ன செய்தேன், அவனால தானே நம்ம ரேவதி இப்படி ஒரு நிலைமையில இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை கிட்ட சொல்லும்போது, ராஜராஜனை என்ன சந்திரா பேசுற, அவ கார்த்தி மேல எவ்வளவு அன்பா இருந்தா தெரியுமா, அதனாலதான் அந்த பிரிவு தாங்க முடியாம இப்படி ஒரு செயலை செய்துட்டு அதுக்கும் கார்த்திக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கு சப்போர்ட்டா பேசும்போது, சாமுண்டேஸ்வரியும் சந்திரா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு, பேசாம நீங்க இருங்க, எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான், அவனாலதான் என்னோட பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிட்டு சொல்லிட்டு நம்ம கார்த்தியே தப்பு சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம பரமேஸ்வரி பாட்டியும் கோவில்ல வச்சு வேண்டுதல் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படியாவது ரேவதியோட உயிருக்கு எந்த ஆபத்துமே வந்துடக்கூடாது, இவ்வளவு பெரிய பிரச்சனை இவனோட வாழ்க்கையில நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, எல்லாரும் ஒற்றுமையா நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு தானே ஒவ்வொரு நாளும் நான் உங்ககிட்ட வேண்டுதல் வச்சேன், இப்படி ஒரு காரியத்தை நடத்திட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுள் கிட்ட பரமேஸ்வரி பாட்டி வேண்டுதலை பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா மயில் வாகனமா அந்த இடத்துல வராங்க. வந்து நம்ம கார்த்திட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ரேவதியோட உயிருக்கு இனிமே எந்த ஆபத்தும் இல்லப்பா, உயிர் தப்பிட்டா அப்படின்னு சொன்ன உடனே தான் நம்ம கார்த்திக்கு நிம்மதியாச்சு. அந்த இடத்துல அப்படியே கதறி அழுதுட்டு இருந்த நம்ம கார்த்தி கொஞ்சம் சமாதானம் ஆகுறாங்க. ரேவதிக்கு இனி எந்த பிரச்சனையும் வராதே, நல்லா தானே இருக்கா, எனக்கு இப்போ உடனே ரேவதியை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மயில் வாகனமும், நீ மட்டும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ வந்தேன்னா சின்னத்தை சாமுண்டீஸ்வரத்தை எல்லாருமே அங்கதான் இருக்காங்க, உன்னை மட்டும் அங்க பார்த்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க கார்த்தி, இப்ப என்ன செய்யறது அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தியும் சரி அவங்க யாரும் இல்லாத டைமா நான் கரெக்டாட்டு ரேவதியை ஒருக்கா பார்த்துட்டு வந்துடுறேன், அப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு சொல்லிடுறாங்க. நம்ம மயில் வாகனமும் சரி சகல நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அங்க எப்படியாவது அத்தை அந்த இடத்துல இருந்து நான் அனுப்பிடுறேன், அதுக்கப்புறமா நான் கூப்பிடும்போது கரெக்டாட்டு நீங்க அங்க வந்துருங்கன்னு ஒரு பிளானை சொல்றாங்க. அதுபடியே நம்ம மயில் வாகனம் ராஜராஜன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கார்த்தி எப்படியாவது ரேவதியை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்துல இருக்கான், எப்படியாவது ஒரு நிமிஷமாவது பார்த்துட்டு போயிடட்டுமே, அதுக்கான ஐடியாவை நம்ம பண்ணணும்னு சொல்லி நம்ம சாமுண்டேஸ்வரியும் சந்திரகலாவையும் எப்படியாவது அந்த இடத்துல இருந்து வெளியில அனுப்பணும்னு சொல்லி நம்ம ராஜராஜனும் மயில் வாகனமும் சேர்ந்த மாதிரி ஒரு பிளான் போடுறாங்க. அதுபடியே நம்ம மயில் வாகனமும் சரி எவ்வளவு நேரம் தான் நீங்க ஹாஸ்பிட்டலே இருப்பீங்க, கொஞ்சம் நேரத்துக்கு வெளியில போலாமே அப்படின்னு சொல்லி நம்ம சாமுண்டேஸ்வரி அந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போக சொல்றாங்க. நம்ம மயில் வாகனமும் இதெல்லாம் பார்த்துருந்த சந்திரகலாவும் இவங்க சொல்றது எதுவுமே சரியில்லை, இங்க ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது, அதனால இப்போதைக்கு போகக்கூடாதுன்னு நினைச்சாலும் நம்ம ராஜராஜன் விடுற மாதிரி இல்லை. ஒரு கட்டத்துல சாமுண்டேஸ்வரி சந்திரகலாவும் அந்த இடத்துல இருந்தே போயிடுறாங்க. அதே சமயத்துல இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கார்த்தியும் கரெக்டா உள்ள என்டர் ஆகுறாங்க. ரேவதிக்கு கார்த்தியை பார்த்த உடனே தான் கொஞ்சம் நிம்மதியாச்சு. கார்த்தி நம்ம ரேவதி கிட்ட வந்து, ஏன் ரேவதி இப்படி ஒரு வேலையை செய்த, உன்னோட உயிர் எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியுமா, நீ மட்டும் இந்த மாதிரி செய்துட்டு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அதுக்கப்புறமா என்னோட நிலைமையை கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா, இனிமே இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னு நம்ம ரேவதிட்டு கேட்குறாங்க. ரேவதியும் எனக்கு நீ இல்லாத வாழ்க்கை வேண்டாம்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன், அம்மா மனசு எப்போ மாற போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசும்போது கார்த்தியும் நீ எதுக்குமே கவலைப்படாத, கூடிய சீக்கிரமா உன்னை கூட்டிட்டு போயிடுவேன்னு சொல்லிடுறாங்க. கரெக்டான சமயத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி சந்திரகலா அந்த இடத்துல வரதை பார்த்த மயில் வாகனமும் நம்ம கார்த்திட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிச்ச உடனே கார்த்தி அந்த இடத்த விட்டே போறாங்க. ஒரு வழியா நம்ம கார்த்தி இனிமே செம மாசா வந்து சந்திரகலாவுக்கு ஆப்பு வைப்பாங்கன்னே சொல்லலாம்.